வெல்கம் டு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம். ஒரு நல்ல திரைப்படம் பார்க்கும்போது நம்ம எவ்வளோ சுவாரஸ்யமா பார்ப்போமோ அதே சுவாரஸ்யம் ஒரு நல்ல சினிமா தகவல் கேட்கும் போதும் நமக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட சினிமா தகவல்கள் தான் நம்ம ஒவ்வொரு நாளும் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு உங்களுக்காக என்னென்ன சினிமா அப்டேட்ஸ் காத்துட்டு இருக்குங்கிறத நிகழ்ச்சிக்கு போய் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல முதல்ல பார்க்க போறது #பாகுபலி 2. கட்டப்பா ஏன் பாகுபலியை கொன்னாருங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவே எல்லாருமே பாகுபலி 2 பார்க்கணும்னு ரொம்ப ஆவலோட காத்துட்டு இருக்கோம். இந்நிலையில இந்த படத்தினுடைய ட்ரெய்லரை நேத்து லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ட்ரெய்லருடைய மொத்த டியூரேஷன் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 140 செகண்ட்ஸ், அதாவது 2 minutes 20 seconds. இந்த திரைப்படம் எவ்வளவு பிரம்மாண்டமா உருவாகி இருக்கு அப்படிங்கறத இந்த சின்ன ட்ரெய்லர்ல இருந்தே நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாம பாகுபலியோட ஃபர்ஸ்ட் பார்ட்ல அனுஷ்காவோட ரோல் ரொம்ப சின்னதா தாங்க இருந்துச்சு. எதனாலன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கான சீன்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ட்ல கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. பட் செகண்ட் பார்ட்ல பிளாஷ்பேக் அவங்களுடைய முக்கியமான சீன்ஸ் எல்லாம் வரப்போகுதுன்னு வர சொல்லியிருக்காங்க. சோ அனுஷ்காவோட ஃபேன்ஸுமே கண்டிப்பா இந்த படத்தை பார்த்தே ஆகணுங்கிற ஒரு தீர்மானத்துல தான் இருக்காங்க. இந்த படத்தை பார்க்கணும்னா நம்ம ரொம்ப நாள் வெயிட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. April 28 அன்னைக்கு கன்ஃபார்மா இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவோம்னு படக்குழுவினர்களே கன்ஃபர்மேஷன் பண்ணிருக்காங்க. சோ கட்டப்பா பாகுபலியை எதனால கொன்னாரு அப்படிங்கறத இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா நம்ம பார்க்க போறது #மன்னவன் வந்தானடி. சந்தானத்தினுடைய சமீப காலத்துல ரிலீஸ் ஆன படங்கள் எல்லாமே எடுத்துக்கிட்டீங்கன்னா எதனுடைய படத்தோட டைட்டில் பழைய படத்தோட டைட்டிலா இருக்கு, அப்படி இல்லைன்னா பழைய பாட்டோடைய பெயரா இருக்கு. அந்த வகையில இப்போ நடிச்சிட்டு இருக்க திரைப்படம் தான் மன்னவன் வந்தானடி. இந்த படத்தினுடைய டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா செல்வராகவன். செல்வராகவனோட சந்தானம் முதல் முறையா இணைஞ்சரோட டைரக்ஷன்ல நடிக்கிற திரைப்படம் இதுதான். இந்த படத்துக்கு இசையமைப்பாளர் யாருன்னு பாத்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜா. இந்த படத்துல ஒரு முக்கியமான சாங்க்கு சந்தானம் அட்டகாசமா டான்ஸ் ஆடி கலக்கி இருக்காங்க. அந்த ஷூட்டிங் கூட சமீபத்துல தான் நடந்து முடிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுல ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா சந்தானம் ஆடின டான்ஸ் கூட கிடையாதுங்க, செல்வராகவன் போட்டிருக்க ஸ்டேட்டஸ் தான் சொல்லலாம். அப்படி என்ன ஸ்டேட்டஸ் போட்டிருக்காருன்னு பாத்தீங்கன்னா சந்தானம் ஆடின டான்ஸ் சூப்பர். அவர் ஒரு நல்ல நடிகர், நல்ல கமெடியன்ங்கிறது நமக்கு தெரியும். ஆனா அவர் ரொம்ப நல்ல டான்சர் அப்படிங்கிறது இந்த பாட்டு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இன்ஃபேக்ட் அவர் ஆடின அந்த டான்ஸே நான் ஒளிஞ்சிருந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, இப்ப நம்ம எல்லாருக்குமே தோன்ற கேள்வி என்னன்னா, அவர் தான் இந்த படத்தோட டைரக்டர், கேப்டன் ஆஃப் தி ஷிப். எதனால சந்தானம் ஆடுறத அவர் ஒளிஞ்சிருந்து பார்க்கணும்? அப்படி என்ன இருக்கு அந்த டான்ஸ் தானே யோசிக்க வைக்குது. அந்த டான்ஸ்ல என்னதான் இருக்கு அப்படிங்கறத படத்தோட ரிலீஸ்க்கு அப்புறமா பார்க்கலாம். அடுத்ததா நம்ம பார்க்க போறது #இப்படி பண்ணிட்டீங்களேமா. இன்னைக்கு நம்ம இப்படி பண்ணிட்டீங்களேமால யாரை பத்தின செய்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி மற்றும் ஏமி ஜாக்சன் பத்தின செய்தி அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த விஜய் சேதுபதி பத்தி கூட பெருசா அந்த நியூஸும் இல்லைங்க. ஏமி ஜாக்சன் பத்தி இருக்குன்னு சொல்லலாம். எதனாலன்னு பாத்தீங்கன்னா கோகுலோட டைரக்ஷன்ல இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு படத்துல கமிட் ஆயிருந்தாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே ஏற்கனவே கேள்விப்பட்ட ஒரு விஷயம் தான். ஆனா இப்போ ஒரு பெரிய குண்டையே தூக்கி போட்டிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா டைரக்டர் வேற ஒரு ஹீரோயின் நம்ம கமிட் பண்ணலாமான்னு தேடிட்டு இருக்காராம். எதனால இந்த திடீர் முடிவு, எதனால இந்த திடீர் திருப்பு முனைன்னு பாத்தீங்கன்னா ஏமி ஜாக்சன் 1.5 கோடி ரூபாய் சம்பளமா கேட்டிருக்காங்களாங்க. 1.5 கோடி ரூபாய் கீழே ஒரு பைசா கம்மியா இருந்தாலும் நடிக்க மாட்டேன்னு வர சொல்லிருக்காங்களா. அதனால இதை விட கம்மியான சம்பளத்துக்கு ஏதாவது நல்ல ஹீரோயின் கிடைப்பாங்களா அப்படின்னு தேடிட்டு இருக்காராம். சோ இந்த செய்தியை கேட்டு ஏமி ஜாக்சன் ஃபேன்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஃபீலிங்ஸ்ல இருக்கீங்கன்னு தெரியுது. இருந்தாலும் பரவாயில்ல, சூப்பர் ஸ்டார் ரஜினியோட அவங்க நடிச்சிட்டு இருக்க 2.0 திரைப்படம் ரிலீஸ் ஆகும். அது நம்ம அவங்களை பாத்துக்கலாம். சோ இந்த படத்துல அடுத்ததா எந்த ஹீரோயினை கமிட் பண்ண போறாங்க அப்படிங்கிற தகவல் இன்னும் வரல. சோ மத்த அப்டேட்ஸ் கூடிய விரைவில் பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல பார்க்க போறது #மாநகரம். மாநகரம் திரைப்படம் ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாட்கள்லயே அந்த படத்துக்கான வரவேற்பு ரொம்பவே ஜாஸ்தியா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம ரீசெண்டா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோ இந்த படத்தினுடைய டைரக்டரான லோகேஷ வீட்டுக்கே கூப்பிட்டு வாழ்த்துக்கள் தெரிவிச்சாரு. அது மட்டும் இல்லாம படத்தோட ப்ரொடியூசருக்கும் கன்கிராச்சுலேட் பண்ணாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே கேள்விப்பட்ட விஷயம் தான். அது மட்டும் இல்லாம ரஜினிகாந்தை தொடர்ந்து சூர்யாவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காருங்க. சோ சூர்யாவும் ரஜினிகாந்தும் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறது கூட ஒருத்தருக்கு ஓல்ட் நியூஸா இருக்கலாம். ஆனா இப்போ இந்த படத்தை பத்தின புதுமையான நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நானியும் ராகுல் பிரீத் சிங்கும் ட்விட்டர்ல அவங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. நானி என்ன சொல்லிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, நான் இந்த திரைப்படத்தை பார்த்த உடனே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். அமேசிங் ஸ்கிரிப்ட், நல்ல ஸ்கிரீன் பிளே, எல்லாருமே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. டைரக்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட்டை போஸ்ட் பண்ணிருக்காரு. ராகுல் பிரீத் சிங் என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்படி ஒரு அற்புதமான படைப்பை கொடுத்ததுக்கு டைரக்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அது மட்டும் இல்லாம அவங்களுடைய வாழ்த்துக்களையும் என்டையர் டீமுக்கும் தெரிவிச்சிருக்காங்க. சோ இந்த மாதிரி மாநகரம் திரைப்படம் எல்லா செலிபிரிட்டிஸ் கிட்ட இருந்தும் வாழ்த்து மழையை குவிச்சுக்கிட்டே தாங்க இருக்கு. மாநகரம் திரைப்பட குழுவினருக்கு நம்ம சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இப்ப நம்ம பார்க்க போறது #ஏமாலி. முகவரி திரைப்படம் மூலமா காலிவுட் இண்டஸ்ட்ரிக்கு டைரக்டரா இன்ட்ரோடியூஸ் ஆனவர் தான் துரை. அந்த திரைப்படத்தை தொடர்ந்து தொட்டி ஜெயா, நேபாளி, 6 மெழுகுவத்திகள் போன்ற திரைப்படத்தையுமே இவர் எடுத்தாரு. இப்போ இன்னொரு படத்தை உருவாக்குறதுல கமிட் ஆயிருக்காருங்க. அந்த படத்தினுடைய பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏமாளி. இந்த படத்துல யார் லீட் ரோல் நடிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா சமுத்திரகனி. பொதுவாவே சமுத்திரகனி ஒரு படத்தை நடிக்கிறாருன்னா கண்டிப்பா அந்த படத்துல சோஷியல் மெசேஜ் இருக்கும். இல்ல அந்த படமே சோஷியல் காஸ்ட்காக எடுக்கிறாங்க தான் நம்ம எல்லாருமே நினைப்போம். ஆனா டைட்டில் கேட்கும்போது
ரொம்ப வித்தியாசமா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம ஏமாளி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் தான் அவர் பிளேயும் பண்ண போறாராம். இந்த படத்துல மொத்தம் 4 கெட்டப்ல நடிக்க இருக்காராம். அதுல ஒரு கெட்டப் மட்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்போர்ட்டி லுக்ல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக போனி டெயில் போட போறாராங்க. ஹீரோயின்ஸ்க்கு ஹேர் ஸ்டைல் பண்ண காலம் போய் இப்போ ஹீரோஸ்க்கு ஹேர் ஸ்டைல் பண்ற காலம் வந்துருச்சுங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல 4 கெட்டப்பா இருந்தாலும் கூட 2 ஹீரோயின் போதும் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்களா. அந்த 2 ஹீரோயின்ஸ் யாரு அப்படிங்கறத இன்னும் அவங்க ரிவீல் பண்ணல. அது யாரு அப்படிங்கறத இன்னும் கொஞ்சம் காலம் காத்திருந்து மத்த அப்டேட்ஸ்ல பார்க்கலாம். அடுத்ததா நம்ம பார்க்க போறது நான் அவன் இல்லை. அமீர் கானோட நடிப்புல ரீசெண்டா ரிலீஸ் ஆகி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆன திரைப்படம் தான் தங்கல். இந்த திரைப்படத்தை தொடர்ந்து இப்ப அவரு தக்ஸ் ஆஃப் இந்துஸ்தான் அப்படிங்கிற ஒரு படத்தை ரொம்ப பிஸியா நடிச்சிட்டு இருக்காருங்க. ரீசெண்டா அவருடைய பர்த்டே வந்துச்சு. அவருடைய பர்த்டேவை ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்ணிருக்காரு. அந்த சமயத்துல அவர்கிட்ட எல்லாருமே போய் வழக்கமா கேள்விகள் எல்லாம் கேட்டிருக்காங்க. அதுல முக்கியமான கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ராகேஷ் சர்மா அப்படிங்கிற ஒரு ஆஸ்ட்ரோநாட் பத்தின பயோகிராபி மூவில கமிட் ஆயிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த படத்துடைய ஷூட்டிங் எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இப்போதைக்கு நான் தக்ஸ் ஆஃப் இந்துஸ்தான்ல மட்டும் தான் நடிச்சிட்டு இருக்கேன், வேற எந்த படத்துலயும் கமிட்டும் ஆகல, நடிக்கும் ஆரம்பிக்கல, ரொம்ப தெளிவா கன்ஃபார்ம் பண்ணிருக்காருங்க. சோ இதுலதே நமக்கு தெரியுது இந்த திரைப்படத்துல அவர் நடிக்க இல்லன்னு. அப்போ ராகேஷ் சர்மாவோட பயோகிராபி மூவில எந்த ஹீரோ நடிக்க போறாங்க? சரி, அந்த செய்தி இன்னும் கொஞ்ச காலம் காத்து இருந்தா பாக்கலாமே. இப்போ நம்ம பார்க்க போறது #பேட்மேன். அக்ஷய் குமாரோட ஆக்டிங்ல பால்கியோட டைரக்ஷன்ல உருவாகிட்டு இருக்க திரைப்படம் தான் பேட்மேன். இந்த படம் ஒரு பயோகிராபி மூவி. யார பத்தின பயோகிராபி மூவின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுல கோயம்புத்தூரை சார்ந்த முருகானந்தம் அப்படிங்கிற ஒரு நபரை பத்தின பயோகிராபி மூவி தான் இது. இந்த திரைப்படத்துல அக்ஷய் குமார் முருகானந்தமாவே நடிக்கிறாரு. அதாவது அவருடைய ரோல தான் பிளே பண்றாரு. இந்த திரைப்படத்துல சோனம் கபூரும் ராதிகா ஆப்டேயும் முக்கியமான வேடங்களை நடிக்கிறதாவும் சொல்றாங்க. இந்த படத்துல சினிமாட்டோகிராஃபர் யாருன்னு பாத்தீங்கன்னா PC ஸ்ரீராம் அவர்கள். இந்த படத்தை பத்தின லேட்டஸ்ட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, அக்ஷய் குமார் ட்விட்டர்ல ஒரு போட்டோ போட்டு ட்வீட் பண்ணிருக்காருங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த போட்டோல 2 பேரோட கைகள் இணைந்து இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த போட்டோவை அப்லோட் பண்ணி அவர் என்ன ட்வீட் பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, ஐ நீட் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் ஆல்வேஸ் அப்படின்னு போட்டிருக்காரு. இந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் சக்சஸ்ஃபுல்லா ஓடணும்னு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டைம்ல பார்க்க போறது #flashback moments. நம்ம தமிழ் சினிமால ரொமான்ஸ் திரைப்படங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு சைக்கோ த்ரில்லர் திரைப்படம் வரைக்கும் பல விதமான திரைப்படங்கள் இது வரைக்கும் ரிலீஸ் ஆயிருக்குங்க. அதே மாதிரி ஒரு ஹீரோவோ இல்ல ஹீரோயினோ கண் பார்வை இல்லாத மாதிரி நடிச்சோ வெற்றிகரமா ஓடின எத்தனையோ திரைப்படங்கள் இருக்கு. அந்த மாதிரியான பல திரைப்படங்கள்ல இருந்து ஒரு சில திரைப்படங்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம ஃபிளாஷ்பேக் மொமெண்ட்ஸ்ல பார்க்க போறோம். ஃபிளாஷ்பேக் மொமெண்ட்ஸ்ல நம்ம முதல்ல பார்க்க இருக்கிற திரைப்படம் காசி. அந்த நடிகனா தன்னை நிரூபிக்க விக்ரம்க்கு கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பு தான் காசி. வினயன் இயக்கத்துல இளையராஜாவோட இசையில விக்ரமோட நடிப்புல கைகோத்து மிகப்பெரிய வெற்றியா அமைஞ்சதுதான் இந்த திரைப்படம். கண் பார்வையற்றவரா நடிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. ஹீரோக்கள் பொதுவா இந்த மாதிரியான கேரக்டர்ல நடிக்க கண்டிப்பா யோசிப்பாங்க. ஆனா அசால்ட்டா நடிச்சு நிறைய விருதுகளையும் பாராட்டையும் பெற்றவர் தான் விக்ரம். பார்வையற்ற நாயகனை மையமா வச்சு எத்தனையோ படங்கள் இது வரைக்கும் வந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் ரசிகர் கண்ணுக்கு தெரிகிற ஒரே ஹீரோனா அவர் விக்ரம் தான். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது துள்ளாத மனமும் துள்ளும். பெரிய ஹீரோக்களோட படம்னாலே அதுல ஹீரோயின்ஸ்க்கு முக்கியத்துவம் கொஞ்சம் கம்மியா தாங்க இருக்கும். ஆனா விஜய் படத்துல சிம்ரனுக்கு நிறைய பாராட்டுகள் வாங்கி கொடுத்த படம் எதுன்னா துள்ளாத மனமும் துள்ளும் அப்படிங்கிற படம் தாங்க. குட்டி அப்படிங்கிற ஒருத்தரால கண் பார்வையை இழந்து தவிக்கிறவங்க தான் ருக்மணி. அதாவது குட்டிங்கிற ரோல்ல விஜய் பிளே பண்ணாரு, ருக்மணிங்கிற ரோல்ல சிம்ரன் நடிச்சிருந்தாங்க. அதே குட்டியால கண் பார்வையும் கிடைச்சு கலெக்டராவே மாறிடுவாங்க ருக்மணி. யார் அந்த குட்டினே தெரியாம ருக்மணி தவிப்பாங்க. இவங்க 2 பேருடைய காதல் கதை தாங்க இந்த திரைப்படம். எழில் இயக்கத்துல S.A. ராஜ்குமாரோட இசையில படமும் பாடல்களும் செம்ம ஹிட். இப்ப நம்ம பார்க்க போற திரைப்படம் 1, 2, 3. ஹீரோக்கள் கண் பார்வையற்றவரா நடிக்கிறது பெரும்பாலான படங்கள்ல கண்ணீரும் சோகமும் அழுகாட்சியும் இருக்கிற காவியமா தாங்க இருக்கும். அதை தாண்டி ஜாலியான ஒரு படம்னா 1, 2, 3 தாங்க. பிரபுதேவா, ராஜு, ஜோதிகா நடிப்புல தேவா இசையமைக்க சுபாஷ் இயக்கத்துல வெளியான திரைப்படம் தான் 1, 2, 3. பிரபு, நாகேந்திரா, ராஜு சுந்தரம் இந்த 3 பேருக்குமே 3 விதமான குறைபாடுகள் இருந்துச்சு. இவங்க 3 பேருடைய வெற்றிக்கு காரணமா இருக்கிற ஜோதிகா கடைசியில யார காதலிக்கிறாங்க அப்படிங்கறதாங்க இந்த படத்தோட கதை. காமெடி சரவடியா இருக்க அந்த காலத்துல புது ரகமான படமா ரிலீஸ் ஆனது 1, 2, 3. இப்ப நம்ம பார்க்க போற திரைப்படம் நான் கடவுள். ருத்ரன் ஆர்யாவுக்கு ஈடு கொடுக்கிற வகையில கருப்பு தோலும் கலஞ்ச முடியுமா பூஜாவோட நடிப்பு வாவ். பாலாவோட டைரக்ஷன்ல உருவான திரைப்படம் தான் இந்த நான் கடவுள் படம். வித்தியாசமான கதைகளை தேர்ந்தெடுத்து நடிக்கிற பூஜா நடிப்புல உச்ச கட்டத்தை தொட்டதுன்னா இந்த அம்சவல்லி கதாபாத்திரம் தாங்க. ஆனா இவங்களை தமிழ் திரையுலகம் அதிகமா பயன்படுத்தல அப்படிங்கிறது தாங்க ஒரு சின்ன குறை. பாலாவோட படங்கள்லயே அதிக வலியை திரையில கொண்டு வந்த கதாபாத்திரத்துல இதுவும் ஒண்ணு. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது குக்கு.
கண் பார்வை இல்லாதவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும், அவங்களோட வாழ்க்கை தடம் எங்க இருந்து பயணிக்குது, அவங்களுக்கான காதல், அன்பு, கோபம், துரோகம் எங்க இருந்து தொடங்குதுன்னு அழகியலோட திரையில கொண்டு வந்த படம் குக்கு. ராஜு முருகன் இயக்கத்துல அட்டகத்தி தினேஷ் மற்றும் மாளவிகா இருவருமே கண் பார்வை இல்லாதவங்களா நடிச்சிருப்பாங்க. பாடல் காட்சிகள் மற்றும் திரைக்கதைன்னு ரெண்டுமே ரசிக்கிற விதத்துல அமைஞ்சிருக்கோங்க இந்த திரைப்படத்துல.